அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் ஜனவரி 1ஆம் தேதி புது வருடம் அன்று காலையில் எழுந்ததும் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளின் மீது கண்விழித்து பாருங்கள். பணம், சந்தோஷம் மற்றும் அதிர்ஷ்டம் இந்த மூன்றும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல வரும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1 புத்தாண்டை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய பணவசிய பொருட்கள் என்னன்றத போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்லயும் நான் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு 2024ஆம் ஆண்டு அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை மறக்காமல் நீங்க சொல்லிடுங்க. மேலும் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. சரி வாங்க, புத்தாண்டன்று நாம் காலையில் எழுந்ததும் கண்விழிக்க வேண்டிய அந்த முக்கியமான பொருட்கள் என்னன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதலாவதாக, எந்த நேரத்துல இந்த பொருட்களின் மீது கண்விழிக்கணும்ன்றத கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சில பேர்லாம் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கே நள்ளிரவு 12 மணி வரை வாழ்த்துக்களை சொல்வதற்காக தூங்காமல் கண் விழிச்சிட்டு இருப்பாங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஜனவரி 1ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு காலை நேரத்துல, அது விடியற் காலை நேரமாக கூட இருக்கலாம். பொதுவாக நீங்க எந்த நேரத்துல கண் விழிப்பீங்களோ அந்த நேரத்துல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை நீங்க பார்க்கணும். அன்றைய தினம் விடுமுறை நாளாக இருப்பதனால நிறைய பேர் நீண்ட நேரம் தூங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ நீங்க தூங்கி எந்த நேரத்துல எழுந்திருப்பீங்களோ அந்த நேரம் இந்த பொருளை நீங்க பார்த்தால் போதும். இதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. எப்பவுமே இரவு நன்றாக தூங்கி காலை நேரத்துல கண்விழிக்கும் அந்த சில நிமிடங்களில் நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். அதனால தாங்க காலையில் எழுந்ததும் நம்முடைய முன்னோர்கள் நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயத்தை கேட்கணும்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்முடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சோ புத்தாண்டன்னைக்கு நாம் காலையில் எழுந்ததும் கண்விழிக்கும் பொருள் சுபமான பொருட்களாக இருந்தால் அந்த வருடம் முழுவதுமே சுபமான வருடமாக நமக்கு அமையும். வாழ்க்கையில் நாம் எப்பவுமே செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் விஷயங்களும் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். அடுத்த முக்கியமான விஷயம், காலையில் கண் விழித்ததும் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்கள் மீது கண் விழிப்பதுல யாருக்காவது சில சிரமங்கள் இருக்கலாம். அதாவது அந்த பொருளை நம்ம எடுத்து வைக்கணும், நம்ம பக்கத்திலேயே வச்சு படுத்திருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம தேடி எடுக்கணும். சோ இது போன்ற சிரமங்கள் இருக்கிறவங்க நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையில கொஞ்சம் தூக்கம் கலைந்தவுடன் நீங்க எழுந்து உட்கார்ந்துக்கோங்க. நீங்க பெட்ல படுத்திருந்தாலும் சரி, பாயில தரையில படுத்திருந்தாலும் சரி, அங்கேயே நீங்க எழுந்து உட்கார்ந்துக்கோங்க. ஆனால் கண்களை நீங்க திறக்காதீங்க. உங்களுடைய வலது மற்றும் இடது உள்ளங்கையை நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு உள்ளங்கைகள் மீது முதலாவதாக நீங்க கண்விழிக்கணும். உள்ளங்கையில் கண்விழிப்பது மிகவும் சுலபமானது. நம்முடைய கைகளில் மகாலட்சுமி தாயார், மகா சரஸ்வதி மற்றும் மகா காளி வாசம் செய்வதாக ஐதீகம். சோ காலையில் எழுந்தவுடன் உங்க ரெண்டு உள்ளங்கையும் சேர்த்து வச்சு 30 நொடிகள் முதல் 1 நிமிடம் வரை நீங்க பாருங்க. அதற்கு பிறகு அந்த ரெண்டு உள்ளங்கையையும் உங்கள் முகத்துக்கு மேல நீங்க நல்லா ஒத்தி எடுங்க. கண்கள், புருவம், நெற்றி, கன்னம்னு முகம் முழுவதும் உங்களுடைய உள்ளங்கையால் ஒத்தி நீங்க எடுக்கணும். ரெண்டு உள்ளங்கைகளாலும் உங்களுடைய முகத்தை லைட்டா நீங்க வைப் பண்ணிக்கோங்க. அதாவது தொடச்சு நீங்க எடுத்துக்கோங்க. இதை நீங்க மென்மையாக செய்யணும். அதற்கு பிறகு இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் வரை நீங்க பார்த்தாலே போதும். உள்ளங்கையை பார்க்க
பார்க்காமல் டைரக்டாவே இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்கள் மீது கண்விழிக்க முடியும்னு நினைக்கிறவங்க நீங்க டைரக்டா அதன் மீதே கண்விழிக்கலாம், தவறு கிடையாதுங்க. நம்ம பார்க்க போகும் முதன்மையான பொருள், நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன தட்டுல மஞ்சள், குங்குமம், சந்தனம் மற்றும் 11 ரூபாய் காசை நீங்க வச்சுட்டு படுத்துக்கோங்க. குறைந்தபட்சம் தாங்க 11 ரூபாய், அதிகபட்சம் நீங்க எவ்வளவு பணத்தை வேணாலும் வைக்கலாம். அதே போல விரலி மஞ்சள் கிடைக்கிறவங்க அதை நீங்க பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள், குண்டு மஞ்சள் கூட நீங்க வைக்கலாம். அதுவும் இல்லாதவங்க நீங்க மஞ்சள் பொடி, மஞ்சள் பவுடரை கூட வைக்கலாம். பூஜைக்காக பயன்படுத்தும் அல்லது முகத்திற்கு பூசும் மஞ்சளை தாங்க நம்ம வைக்கணும். புதியதாக நீங்க வாங்கணும்னு கிடையாதுங்க, வீட்டிலேயே நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த பொருளை பயன்படுத்திக்கலாம். அதே போல சந்தனம் கூட பார்த்தீங்கன்னா நீங்க பில்லை சந்தனமாகவும் வைக்கலாம் அல்லது பவுடர் சந்தனம் கூட நீங்க வைக்கலாம். ஒரு சின்ன தட்டுல வச்சு அதற்கு மேல நீங்க மூடி போட்டு வச்சிருங்க அல்லது இன்னொரு பிளேட் வச்சு நீங்க மூடி வைங்க. நீங்க படுக்கும் இடத்திற்கு பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் அந்த தட்டை நீங்க ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பொருட்களை 1 முதல் 2 நிமிடங்களுக்கு உன்னிப்பாக நீங்க பாருங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம் மற்றும் அந்த பணத்தை எல்லாம் நல்லா உற்று நீங்க பார்க்கணும். அதற்கு பிறகு அந்த தட்டுல வச்ச பொருட்களை உங்களுடைய தேவைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம், பூஜைக்கு பயன்படுத்த கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்த பொருட்களை பார்ப்பதனால பணம், பெயர், புகழ், பதவி, கௌரவம், குடும்ப ஒற்றுமைன்னு அனைத்துமே கிடைக்கும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது வெள்ளை நிற பசுமாடு. வெள்ளை நிற பசுமாடு இல்லாதவங்க எந்த நிற பசுமாட்டை வேணாலும் நீங்க பார்க்கலாம். எல்லாராலையும் லைவா பசுமாடை பார்ப்பது சாத்தியம் கிடையாதுங்க. சோ வீட்ல நீங்க கோமாதா அல்லது காமதேனுவின் போட்டோ அல்லது விக்கிரகம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதன் மீது நீங்க கண்விழிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க கூகுள்ல கோமாதா அல்லது காமதேனுன்னு போட்டீங்கனாலே போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. காலையில் எழுந்தவுடன் அதை நீங்க பாருங்க. காமதேனு, கோமாதா அல்லது வெள்ளை நிற பசு, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஓடும் குதிரையை நம்ம பார்க்கணும். சில பேர் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஓடுகின்ற வெள்ளை குதிரை போட்டோவை வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அதை நீங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இன்டர்நெட்ல இந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சும்மா நின்னுகிட்டு இருக்கிற குதிரையை பார்க்க கூடாதுங்க. ஓடுகின்ற பொசிஷன்ல இருக்கக்கூடிய குதிரையை தாங்க நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல ஓடுகின்ற குதிரையை தாங்க நம்ம பார்க்கணும். 7 குதிரைகள் சேர்ந்து ஓடி வரக்கூடிய போட்டோஸ் கூட இன்டர்நெட்ல இருக்கும். அதை கூட நீங்க பாருங்க, அது இன்னமும் விசேஷம். இந்த குதிரையை பார்ப்பதனால தொழில், உத்தியோகம், வியாபாரம்னு எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். பணவரவில் அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றியாக முடியும். அடுத்த மிகவும் முக்கியமான ஒரு பொருள் தாமரைப்பூ. இந்த தாமரைப்பூ நிறைய பூக்கடைகள்ல கிடைக்குதுங்க, மொட்டாக இருக்கும். சோ அந்த தாமரை பூவை வாங்கி நைட்டு நீங்க படுக்கும் பொழுது உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் அந்த தாமரை பூவை உங்களுடைய கைகளால் நீங்க பிரிச்சு பாருங்க. வெள்ளை தாமரை, செந்தாமரைன்னு எந்த கலர் தாமரை வேணாலும் நீங்க வாங்கலாம். மொட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் உங்களுடைய கையால் அந்த தாமரையை நீங்க விரிச்சு பாருங்க. பிறகு அந்த தாமரை பூவை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியில் நீங்க போட்டு வைக்கலாம். அந்த மலர் முழுவதுமாக வாடினதற்கு பிறகு நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருள் இந்த தாமரை பூ. தாமரை பூவில் கண்விழிப்பது 16 செல்வங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். லைவா தாமரை பூ கிடைக்காதவங்க நீங்க தாமரை மலரின் போட்டோஸை பார்த்தாலே போதும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கும் பொழுதே எந்த அளவிற்கு சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் கொடுக்குது பாருங்க. கடைசியாக நம்ம பார்க்க போவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்துடைய போட்டோஸ் மீது நீங்க கண்விழிக்கலாம். அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்த சித்தர்கள், மகான்கள், ஞானியர்களுடைய போட்டோஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அவங்களுடைய புகைப்படத்தின் மீதும் நீங்க கண்விழிக்கலாம். குலதெய்வத்திற்கு அடுத்தபடியாக பெருமாள் மற்றும் அலர்மேல் மங்கை தாயார் அல்லது மகாலட்சுமி தாயார் போட்டோஸை நீங்க பாருங்க. மற்றும் லக்ஷ்மி குபேரர் அல்லது லாஃபிங் புத்தா போட்டோஸ் நீங்க வச்சிருக்கீங்க அல்லது சிலைகள் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதன் மீதும் நீங்க கண்விழிக்கலாம். சோ இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் மீது ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு காலை நேரத்தில் நீங்க கண்விழித்து பாருங்க. அனுபவ ரீதியாக உங்களுக்கே பலன்கள் தெரியும். மேலும் இந்த பொருட்களை 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் தான் பார்க்கணுமா, அதற்கு பிறகும் நம்ம இதே போல கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா
நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க பார்க்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பார்த்தாலே அந்த வருடம் முழுவதும் அதற்கான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.